மற்றவர்களுக்காக மகத்தான செயல்களை எல்லாம் செய்ய துடிக்கும் மீனராசினியர்களே. வரக்கூடிய இந்த 2025வது வருஷ சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இருக்க போகுது. கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணுமோ? ஆமாம், அந்த மாதிரியான நேரமாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி 2025வது வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சும்மா ஒரு ட்ரையல் வேணும்னா உங்களோட ஃப்ரெண்டு யாராவது கும்பராசியாக இருந்தால் கேட்டு பாருங்கள், கதை கதையாக கதறுவாங்க. அந்த மாதிரி ஜென்மத்தில் சனி வரக்கூடிய நேரம் அப்படின்றது நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை பயமுறுத்துறதுக்காண்டிலாம் ராசி பிளான்லாம் சொல்லவே இல்லை. இப்படிலாம் இருக்க போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பி கேர்ஃபுல்னு உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்க வேண்டிய டைமாகத்தான் இந்த 2025வது வருஷம் நமக்கெல்லாம் இருக்க போகுது. சரியா? அதனால் வந்து மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் நடக்க போகுது. தலைமுடி உதிரப்போகுது. என்ன மேடம் யாருமே சொல்லாமல் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஹீட் அதிகரிக்க போகுது உடம்புல. தலைமுடி உருவதற்கான நேரம் சீக்கிரம். சின்ன வயசு மீனராசிக்காரங்களாக இருந்தால் இளவர் நரை வருவதற்கான நேரம், தலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான நேரம், இதெல்லாம் வந்துட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த 2025வது வருஷம் இருக்குது. நீங்கள் ரொம்ப 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 பார்க்குற ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே தலைக்கு மேலே ராகு, பத்தாவதுக்கு சனியை வேற கூப்பிட்டு வச்சுக்கிறோம். எப்படி இருக்க போகுது? அவங்க 2 பேருடைய பார்வையும் நேராக வந்து 7ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. சும்மாவே நம்ம வீட்டுக்காரம்மா ஆடுன்னு ஆடுவாங்க, இல்லை வீட்டுக்காரரு சொன்ன பேச்சை கேட்க மாட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்தா சொல்லவா வேணும்? அந்த மாதிரி 7ஆம் இடம் அப்படின்றதுல ஒரு சின்ன பங்கம் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்குது. நம்ம சொன்னால் நம்ம வீட்டுக்காரமாக கேட்க மாட்டாங்க, இல்லை நம்ம சொல்கிறத நம்ம வீட்டுக்காரர் காது கொடுத்தே வாங்க மாட்டார். எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னா, இந்த தடவை கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத டிப்ரெஷன், கொஞ்சம் பிளட் கவுண்ட் கம்மியாகிறது, கொஞ்சம் உடல் உஷ்ணமாகிறது, அதன் மூலமாக வரக்கூடிய ஹீட்டு கொப்பளம் வர்றது, உடல் உபாதைகள் வர்றது, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடப்பதற்கான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா லக்னம் ஜென்மம் அப்படின்னாலே நீங்கள் தாங்க. உங்ககிட்ட சனி வரும்போது கொஞ்சம் டிலே ஆக போகுதுங்க எல்லா விஷயமும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்காது. யூஸ்வலாகவே மீனம்னாலே ரொம்ப பொறுமை தான். எனக்கான காலம் வரும், நான் ஜெயிப்பதற்கான நேரம் வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான் வந்து மீனராசி. இருந்தாலும் வந்துட்டு உங்களையே வந்து இதுக்கு மேலே முடியாதுடா குருநாதா அப்படின்னு கையை விட்டு வர பாருங்க வடிவில். அந்த மாதிரி இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது, என்னை விட்டுரு சாமி அப்படின்ற மாதிரி கதறக்கூடிய நேரமாகத்தான் இந்த 2025வது வருஷம் அப்படின்றது ஆரம்பமாக போகுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இழுபலன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும் நீங்கள் மோசம்னு சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. யூஸ்வலாகவே மீனம் சூப்பர் தான். நான் சொல்லணுமா என்ன நீங்கள் சூப்பர்னு? இருக்கிற ராசிலே வந்து மீனராசி தான் வந்து என்ன குருவோட வீடு வேறு. அதனால் நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இந்த இடத்துல ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக நான் சொல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜென்மச்சனியில் இருக்க போது தேவையில்லாத சிக்கலில் கொண்டு போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, சீக்ரெட் சொல்லித்தரேன். உங்களோட பிளானை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எதுவுமே நடக்காது. நீங்கள் உங்களோட விஷயத்தை வெளியில் மட்டும் வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்வாகா போட்டு மூடிட வேண்டியது அந்த விஷயத்துக்கு. அதனால் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் தான் மீனராசிக்காரங்க இந்த 2025வது வருஷம் இருக்க போகிறீங்க. தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத டிப்ரெஷன் வருவதற்கான நேரமாக இருக்கும்போது கொஞ்சம் அதில் வந்து வீட்டில் கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கிற மாதிரியான நேரமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் அவங்கள பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் வரும். நான் இப்படி தான் இருக்கேனோ அப்படின்னு நம்மளே நம்ப வச்சுருவோம் பிளானட்டெல்லாம். அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். 12ஆம் இடத்துக்கு வந்து ராகு போகிறனால ஏற்கனவே விரயம்தான் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இடமாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாமே சுப விரயமாக தான் இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கெடுபலன்லாம் ஒன்றும் மீனராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறது இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஆட்களாகத்தான் இந்த 2025ல் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. அதில் கவனமாக இருக்கணும். போயிட்டு வர வண்டி வாகனங்களில் கவனம், பேச்சில் கவனம், செயலில் நிதானம். யாரையும் நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறது, எல்லார்கிட்டையும் உங்களுடைய தம்பட்டங்களை பிரதானங்களை சொல்கிறது, நான் இதை பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன்ற மாதிரியான உங்களோட பிளானை வந்து வெளிப்படுத்துறது, மற்றவங்க மதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி சின்ன சின்ன விஷயங்கள், இது எல்லாமே மனுஷ இயல்பு தான். மீனராசி இயல்பாகவே எப்படின்னா, மற்றவங்களுக்காக என்ன லெவலுக்கு வேணால் போய் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அப்போது உங்களுடைய உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கே போகக்கூடிய நேரமாகும். இது வரைக்கும் அமைதியாக இருந்த திடீர் நீங்கள் இந்த வந்து ஒரு படத்தில் வந்து ரஜினி வந்து சபதம் எடுப்பார்ல, அந்த மாதிரி திடீர்னு உங்கள் டீம் லீடர் போயிட்டு இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தீங்கன்னா அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது சவால் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு போயிட்டு வா தம்பின்றவர். அவருக்கு நஷ்டமே இல்லை. அதனால
பேச்சில் கவனம் கவனம் கவனம். நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான டைம் பீரியடாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆரம்பிக்கும் போதே நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே வந்து 5ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி உட்காந்துருக்காரு. அப்போது கண்டிப்பாக பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த நாய்களால் கொஞ்சம் பிரச்சனை வர்றது, நாய்க்கடி வாங்குறது, இல்லை நாய் துரத்துறது, ஏதோ ஒன்று சும்மா படுத்துருக்கவங்கள போய் நான் சீண்டி விட்ட மாதிரி எதை ஒன்று மிதிச்சு நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாருது, இல்லை ஐயோ நாயெல்லாம் இருக்குன்னு பயந்துட்டு அந்த திருப்பக்கம் போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான டைம் பீரியடாகவும் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற நெருப்பை நீங்கள் நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய வேலைகளில் அது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். பட்டை திட்ட தாங்க வைரம் ஜொலிக்கும். அந்த மாதிரி இந்த தடவை உங்களை வந்து சனி வந்து பட்டை தீட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி ஜொலிக்க வைக்கிறது அப்படின்றது மாதிரியான பட்டத்தை தீட்டிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களுடைய சுய ரூபம் உங்கள் முன்னாடி தெரிவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க உண்மை இல்லை, யாரெல்லாம் பொய் நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க பொய்யும் கிடையாது. எது உண்மை எது பொய் எது சரி, நானே சரியா நானே தப்பான்ற மாதிரி குழம்பி போய் அப்படியே உட்காந்துருக்கக்கூடிய நிலைமையாகத்தான் மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் இருக்குது. நல்லதே ஒன்றுமே இல்லையாச்சே, நான் போய் இந்த வீடியோவை பார்த்தேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய க்காக சொல்லக்கூடியது தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பில் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு சுயதொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழ போகுது. நிறைய பேர் புதுசாக வண்டி வாகனம்லாம் வாங்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து எதிராளிகளிடம் இருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். மற்றவர்களை பார்த்து ஒரு மாதிரியான லெசன், இன்டைரக்டான லெசன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க. ஆனால் சுயம் அப்படின்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க. யூஸ்வலி வந்து மீனராசிக்காரங்க சின்ன பசங்களாக இருந்தால் கூட சுய கௌரவத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கௌரவம் அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து குரு இல்லையா. உங்களுடைய ராசிநாதன் அவராகவே வரனால கௌரவம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன பங்கம் வருவதற்கான நேரமாக இருக்குது. பொருள் விரயம், வார்த்தை விரயம், உடல் விரயம் இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய அப்பா இல்லது மாமனாருடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த 2025 வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு வருது. முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை நாள் அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். இனிமேல் இந்த அட்வைஸ்லாம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டு எப்படி முன்னேறுறது அப்படின்றத பாருங்கள். இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் எல்லா வேலையும் பண்ணதெல்லாம் போதும். உங்களை இனிமேல் என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தை எப்படி முன்னேற்றுறது, நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரியான சுயம் சம்மந்தப்பட்டு ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சனி உங்களை ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார். தேவையில்லாத 12ஆம் இடத்துல உட்காந்து கொண்டு உங்களுடைய விரயத்தை பெருக்குவதற்கு அங்கே ராகு ரெடியாக இருக்கார். அதனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு 2026 வருஷம் மே மாதம் வரைக்கும் பண்ணாதீங்க. அதை பண்ணிவிட்டு பின்னாடி அவஸ்தைப்படாதீங்க. நான் ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக உங்ககிட்ட சொல்கிறேன், 2026 வருஷம் வரைக்கும் நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறது, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது, ஜிம்முக்கு போங்க. ஏன்னா வேர்வை வெளிதல் மட்டும்தான் சனியோட பிரீத்தியாக இருக்கும். இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் மட்டும்தான் சனியோட பிரீத்தியாக இருக்கும். இதை நான் அடிக்கடி எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மீனராசிக்காரங்க ஜிம்முக்கு போகிறது வாயை கட்ட முடியும், வயிற்றை கட்ட முடியும், மனசை கட்ட முடியும், அதை தாண்டி உங்களுடைய உடல்நிலையும் சீராக்க முடியும். இந்த விஷயத்த பண்ணிட்டாலே போதும், வேறு எந்த பரிகாரமும் பெருசாலாம் தேவைப்படாது. இல்லை மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் நடங்க, வீட்டுக்குள்ளேயாவது நடங்க. நடை அப்படின்ற இடம் இந்த தடவை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்றது வந்து நடை, 12ஆம் இடம் அப்படின்றது பாதம் இல்லையா, 12ஆம் இடம் அப்படின்றது விரயம். ஸோ ஏதோ ஒன்று விரயமாகணும் அப்படின்னா உங்களுடைய உடம்பு விரயமாச்சுன்னா அங்கே உங்களுடைய பொருள் விரயமாகாதுங்க, தானி தீனி சரியாக போயிடும் இல்லையா. அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அப்படி நீங்களும் அழகாயிடுவீங்க, உங்களுடைய பிரச்சனையும் இந்த பக்கம் சால்வ் ஆகிடும். அது ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சிடலாம். அதனால் நிறைய நடக்கக்கூடிய, நிறைய உடல் பயிற்சி செய்யக்கூடிய, நிறைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக மீனராசிக்காரங்க இந்த தடவை இருக்கீங்க. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் எட்டி பார்க்க போதோ அப்படி தான் தோணுது. நிறையா வந்து கொலஸ்ட்ரால், நிறையா வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள், இந்த கிட்னியில் ஸ்டோடு, இந்த அந்த இடத்துல கல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே உங்களை வந்து டச் பண்ணிவிட்டு பயமுடுத்த போகுது. அது இருக்குன்னா சொல்ல, அது பயமுடுத்துகிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து அப்படியே உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கான நேரமாகவும் இருக்குது. அதில் கவனம். நேரத்திற்கு உணவருந்த முடியாமல் போகக்கூடிய டைம் பீரியடாகவும் இருக்கும். ஃபுட் டைஜஷன் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து சனி உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக ஃபுட் பைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான நேரமாக இருக்குது. சாப்பாடை கரெக்டாக சாப்பிடுங்க. டீ காஃபி நிறைய எடுத்துக்கிட்டு பித்தத்தின் மூலமாக அவதி விடக்கூடிய ஆட்களாகவும் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. அதில் கொஞ்சம் கவனம்.
இந்த தடவை எதுலலாம் நம்ம கவனமாக இருக்க போகிறோம் அப்படின்னா முக்கியம் நம்மளோட அழகுல கவனமாக இருக்கணும். முடி கொட்ட போது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 2வது நிறைய டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். 3வது ஜிம்முக்கு போய் நடையோட நடக்க போகிறோம். 4வது யாரையும் நம்பி எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. 5வது வீட்டில் என்னதான் அந்த வீட்டுக்காரம்மா திட்டினாலும் சரி, வீட்டுக்கார ஐயா திட்டினாலும் சரி, பாவம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட போகிறோம். சரியா? இந்த 5 வேளையும் மீனராசிக்காரங்கள் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய 2025வது வருஷம் ஜென்மச்சனி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாமல் அப்படியே தள்ளி கொண்டு போய் போகிறதுக்கான நேரம் அப்படின்றது உருவாகிவிடும். எனக்கு தெரிஞ்சு கடகத்துக்கு அடுத்து வரக்கூடிய 2026வது வருஷம் கடகத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் டைரெக்டாக அப்படியே சனியை பார்க்கறனால சனியை அப்படியே என் ஆளை நீ ஏதாவது பண்ணுவே அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சக்கூடிய டைம் பீரியடாகவும் இருக்குது. அந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான நேரமாக இருக்கும். அதனால் 2025 எதையுமே பண்ண வேண்டாம். 2026வது வருஷம் நீங்கள் தொடங்கக்கூடிய அத்துணை காரியங்களும் சூப்பர் சக்ஸஸ் ஆக போகுது. மீனராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க.